பிரதமரின் அதிகாரத்தை சீரழித்து விட்டதாக ராகுல் மீது நரேந்திர மோடி கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளார். தலைநகர் டெல்லியில் பாரதிய ஜனதா தேர்தல் பிரச்சார கூட்டம் ஞாயிறன்று நடந்தது. கூட்டத்தில் பாரதிய ஜனதா பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி பேசுகையில், டெல்லியில் பல அதிகார மையங்கள் செயல்படுவதாக காங்கிரஸ் தலைவர் சோனியா, துணைத் தலைவர் ராகுல், சோனியா மருமகன் ராபர்ட் வதேரா ஆகியோரை மறைமுகமாக குற்றம் சாட்டினார். தாய் தலைமையில் ஒரு அரசும், மகன் தலைமையில் ஒரு அரசும், மருமகன் தலைமையில் மூன்றாவது அரசும் செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். கூட்டணி கட்சிகளும் அவரவர் விருப்பத்துக்கேற்ப தனியாக அரசாங்கத்தை நடத்துவதால் நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் தடைபட்டுள்ளதோடு நாடே அழிந்து வருவதாகவும் மோடி குறை கூறினார். குற்றவாளிகளாக அறிவிக்கப்படும் MP, MLAக்களை காப்பாற்ற பிரதமர் மன்மோகன் சிங் கொண்டு வந்த அவசர சட்டத்தை முட்டாள்தனமானது என்று காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் கூறியதை மோடி தனது பேச்சில் சுட்டிக்காட்டினார். பிரதமரின் அதிகாரத்தையும் அப்பதவியின் பாரம்பரிய பெருமையையும் காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் சீரழித்து விட்டதாக குற்றம் சாட்டிய மோடி, இந்நாடு அரசியலமைப்பு சட்டப்படி செயல்பட வேண்டுமா அல்லது ராகுலின் விருப்பப்படி செயல்பட வேண்டுமா என்பதை மக்கள்தான் தீர்மானிக்க வேண்டும் என்றும் கூறினார். டெல்லியில் ஆட்சி நடத்துபவர்களுக்கு காந்தி பக்தி, அதாவது ரூபாய் நோட்டுகளின் மீது பக்தி அதிகரித்து விட்டதாக குற்றம் சாட்டிய மோடி, ஊழலில் ஊறி திளைத்திருக்கும் மத்திய அரசை 2014 லோக்சபா தேர்தலில் தூக்கி எறிந்துவிட்டு கொள்கையுடன் கூடிய பாரதிய ஜனதாவை ஆட்சியில் அமர்த்தவும் வேண்டுகோள் விடுத்தார். ये डर्टी टीम को दफना करके, ये डर्टी टीम को उखाड़ कर फेंक करके ड्रीम टीम लेकर के हम 2014 में आए और देश को प्रगति की राह पर ले जाए. ஐநாவில் பிரதமர் மன்மோகன் சிங் கிழவியை போல புலம்புவதாக பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப் கூறியதை சுட்டிக்காட்டிய மோடி, சொந்த கட்சிக்காரர்களே பிரதமரை மதிக்காத போது வெளிநாட்டில் எப்படி மரியாதை கிடைக்கும் என்றும் கேள்வி விடுத்தார். 120 கோடி மக்களின் பிரதமரை அவமதிக்கும் தைரியம் நவாஸ் ஷெரீப்புக்கு எப்படி வந்தது என்றும் அதை ஒருபோதும் பொறுத்துக் கொள்ள மாட்டோம் என்றும் மோடி ஆவேசமாக கூறினார்.